வெல்கம் பேக் டு வென்பா மீடியா டெக். நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து நம்ம ரிக்கிங் பற்றி எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ரிக்கிங்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி நம்ம இது வச்சும் பார்த்ததெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி ஃபைனலாக வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக இந்த வீடியோ முடிக்கலான்னு இருக்கேன். ஓகே, ஐ வில் ட்ரை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு. எல்லாம் லென்த்தாக போகுதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, இது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியான சீரீஸில் வந்து வீடியோ பார்க்காதவங்க நம்ம இந்த சேனலில் வந்து தனியாக பிளேலிஸ்ட்டே போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துங்க. பேசிக்ஸ் ஆஃப் ரிக்கிங் இன் மாயா அப்படின்னு. ஸோ அது வந்து உங்களுக்கு பேரண்ட்னா என்ன, கன்ஸ்டன்ட்னா என்ன, ஜாயிண்ட்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து ரிக் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை? ஓகே, ரிக் பண்ணணும்னா நமக்கு வந்து மெஸ்ஸு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவை வந்து ஸ்கெலிட்டனுக்கு வந்து ஜாயின்ட்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ ஜாயின்ட்ஸு செட் பண்ணணும். ஜாயின்ட் செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சைடு வியூ நான் எடுத்துக்கிறேன். சைடு வியூவில் எடுத்துகிட்டு ஸ்கெலிட்டனில் போயிட்டு கிரியேட் ஜாயின்ட்ஸ் கொடுத்துட்டு நமக்கு வந்து இது கால் மையம் எடுத்துருக்கோம். அதனால நமக்கு வந்து டாப்பில் ஒன்று, மிடில் வந்து மடங்குற இடத்துல ஒன்று, இங்கே வந்து சென்டரில் ஒன்று. என்னென்ன நம்ம வந்து சைடு வியூ எடுத்தது போல் தான் நம்ம வந்து ரைட் வியூ எடுத்தணும், இல்லைன்னா ஃப்ரண்ட் வியூ. இப்படி இருக்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இங்கேயும் நம்ம வந்து நம்மளோட ஜாயிண்ட் போகும்ல, அதனால இது மாதிரி வியூ இது மாதிரி மெஷ் இருந்துச்சுன்னா இங்கேயும் எடுத்துக்கணும். இப்போ வந்து கேரக்டர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சைடு வியூவில் வச்சுக்கோங்க, கால் வந்து தெரிகிற மாதிரி. ஸோ இப்போ வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி பார்த்துங்க. அப்போ தான் மடங்கும் போது இதோட இந்த மெஸ் ஃப்ளோவுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துட்டு கீபோர்டில் என்டர் தட்டிடுங்க. ஸோ என்டர் தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது ஃபார்ம் ஆயிரும், ஜாயின்ட்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஹேர் ரைட் வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடு வியூலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் இருக்கும். இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூ போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் ஷேடிங் வந்து எக்ஸ்ரே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ரே ஜாயின்ட்ஸ் ஆன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும்னா இதை ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஜாயின்ட்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து இந்த மெஸ் கூட நம்ம வந்து பைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஜாயிண்டையும் இந்த மெஸ்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் போயிட்டு பைண்ட் ஸ்கின் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ இது வந்து பைண்ட் ஆகிட்டா அப்படின்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும். அப்படின்னா இந்த மெஸ்ஸை செலக்ட் பண்ணாவே இங்கே எல்லாமே லாக் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட பேரண்ட்டு நோடை செலக்ட் பண்ணிவிட்டு பேரண்ட் ஜாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இது கூடவே உங்களுக்கு மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து பைண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இதை யூஸ் பண்ணி இங்கே வந்து கரெக்டாக இருக்கா, அதேமாதிரி இங்கேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பெயிண்ட் வெயிட் கொடுப்போம். ஏன்னா பெயிண்ட் வெயிட்டு எந்தெந்த நோடு வந்து எவ்வளோ தூரம் வந்து அதோட ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்னு நம்ம வந்து இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து பெயிண்ட் வெயிட் கொடுப்போம். ஸோ நம்ம இப்போ மடக்கிட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவும் ஒரு கோவான இருக்குது. எனக்கு இங்கே எவ்வளவு தேவையில்லை, இது வந்து இப்படி மடங்கின மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ. ஸோ நான் வந்து 5 மோட் போய்க்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் போயிட்டு பெயிண்ட் வெயிட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பெயிண்ட் வெயிட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த நோடுன்னு நம்ம எதோட இந்த ஜாயிண்டோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம், கரெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த ஜாயிண்டை தான் நம்ம இதோட இன்ஃப்ளூயன்ஸை தான் நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அதனால் இதில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுங்க. செலக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தீங்கன்னா இது எவ்வளோதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுது அப்படின்னு காட்டும். இந்த ஒரு போன் வந்து எவ்வளோதுக்கு காட்டுது அப்படின்னு. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால இது கொடுத்துட்டு நம்ம ஸ்மூத் பண்ணிக்கிறோம். ஓகேவா, நம்ம ஸ்மூத் பண்ணனால
ஸோ இதோட எவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம இங்கே வந்து செக் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட இன்ஃப்ளூயன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இது இவ்வளோதுக்கு தான் இருக்குதுன்னா இது ஓகே. அதே மாதிரி இதோட இன்ஃப்ளூயன்ஸும் செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க இது எவ்வளோ தூரம் வந்து இதோட இன்ஃப்ளூயன்ஸ் காட்டுது அப்படின்னு. இங்கே வந்து நமக்கு இவ்வளோ தூரம் தேவையில்லை. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. ஸோ இது மாதிரி நீங்கள் பொறுமையாக உட்காந்து பண்ணணும். பெயிண்ட் வெயிட் கொடுக்குறது தான் இருக்கிறதுலே வந்து ரொம்பவும் கடுப்பான வேலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது மாதிரி நம்ம பெயிண்ட் வெயிட் கொடுத்துக்கணும். ஸோ பெயிண்ட் வெயிட் கொடுக்குறதுக்கு இதுதான். அதே மாதிரி இப்போ இந்த பெயிண்ட் வெயிட் வந்து இங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்கே ஏதாவது மேலே எலும்பி இருந்தாலும் ஸோ அதை நம்ம பெயிண்ட் வெயிட் கொடுத்து நமக்கு சரி பண்ணிடுறோம். இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஜாயிண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு பதில் தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம வந்து வச்சிட்டோம்னா அது வந்து இந்த ஜாயிண்ட்டை பிடிக்கிறது தரமா அது வந்து ஒரு கண்ட்ரோலராக இருக்கும். ஸோ கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துக்குவோம். ஸோ நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பேரண்ட்டுக்கு வந்து நான் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் டெக்ஸ்ட் போட்டு ஸோ இதை வந்து நான் ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து இங்கே கொண்டாந்து சென்டரில் வச்சுருவேன். இப்போ கீபோர்டில் விஐயும் மவுஸில் சென்டர் மவுஸ் பட்டனையும் செலக்ட் பண்ணி கொண்டாந்து ஸ்னாப் பண்ணிக்கலாம் சென்டரில். ஸோ அடுத்தடுத்ததுக்கு நான் அதே மாதிரி எல்லா ஜாயிண்ட்டுக்கும் எந்த ஜாயிண்ட்லாம் எனக்கு கண்ட்ரோல் தேவையோ அந்த ஜாயிண்ட்டுக்கெலாம் நான் வந்து கண்ட்ரோல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஜாயிண்டோட சென்டரில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வெர்டெக்ஸ் இல்லை போய் ஸ்னாப் ஆயிரும் எங்கேயாவது. பேசாம இப்படி ஸ்னாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஈஸியாக இருக்கும். சென்டரில் தான் இருக்கு. ஓகே, இப்போது இந்த கண்ட்ரோலர்ஸ்லாம் நம்ம எப்படி இதில் பண்ணுறோன்னா ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரெயின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயினில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கன்ஸ்ட்ரெயினில் போய்ட்டு பேரண்ட் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கிறேன். பேரண்ட் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தேன்னா ஓகே, இப்போ அது லாக் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து நான் ஓரியன்ட் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு வந்து ரொட்டேட் தான் ஆக போகுது. ஸோ அதனால் இது ஓரியன்ட் கன்ஸ்ட்ரெயின். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணி இதுக்கும் ஓரியன்ட் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ரொட்டேட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஓரியன்ட் கன்ஸ்ட்ரெயின் மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் பண்ணும்போது இங்கே ப்ராப்ளம் வருது. இது வந்து ஸ்கின் வெயிட் ப்ராப்ளம் வாங்க, இதை போய் சரி பண்ணணும். அதுக்கு தான் நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அந்த பார்ட்டை. இதோட இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் இது ஏன் இங்கே அடி வாங்குதுன்னு. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம இது மாதிரி சரி பண்ணிக்கணும்.
ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பேசும்போது உங்களுக்கு போர் அடிக்கலாம், பட் ஆனால் அது ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை மூவ் பண்ணோம்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பு பண்ணிப்போம். தப்புன்றதில் ஒரு இதை மிஸ் பண்ணிப்போம். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. அதுவும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம மூவ் பண்ணோம்னா எனக்கு வந்து மேலே போகுது. ஆனால் ஸோ நான் இதை வந்து மூவ் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர்ஸ்லாம் இது கூட வரல. ஸோ இது கூட வந்தால் தான் நான் வந்து என்னால் கரெக்டான இடத்துல வச்சு அதை வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரியான இடத்துக்கு நம்ம வந்து இங்கே தான் நம்ம பேரண்ட் யூஸ் ஆகும். ஸோ நம்ம பேரண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மெயின் கண்ட்ரோலர் கூட இந்த கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் பேரண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பேரண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பி கொடுத்தோம்னா இது கூட பேரண்ட் ஆயிரும். அதேமாதிரி இது செலக்ட் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு பி கொடுத்தோம்னா இது கூட பேரண்ட் ஆயிரும். ஏன்னா நமக்கு வந்து இது மெயின் கூட இது பேரண்ட், இந்த ஹைரார்கி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால நம்ம ஹைரார்கினா என்னென்ன ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதையும் போய் பாருங்கள். இது வந்து லீடர்னா இது வந்து ஃபாலோவர், இவருக்கு இவர் ஃபாலோவர், அப்போ இவர் லீடர் ஆயிடுவார். இவர் சொல்கிறத இவர் கேட்பார். ஸோ அது மாதிரி இந்த ஹைரார்கி வந்து ரொம்ப முக்கியம் ரிக்கிங்கில். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா அப்போ உங்களுக்கு வந்து ரிக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகே, நான் வந்து சிம்பிளாக தான் சொல்லித்தரேன், ரொம்ப குழப்பெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு புரியுற அளவுக்கு தான் சொல்லித்தரேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ரிக்கிங். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கேரக்டருக்கு நம்ம பண்ணுவோம். கேரக்டருக்கு என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ஹிப்பு வச்சுக்கிட்டோம்னா இந்த ஹிப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹிப்பில் ஒன்று வச்சுருவாங்க. அதே மாதிரி இங்கே உள்ளதை வந்து இங்கே கீழே தான் வந்து இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து ஹிப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ கேரக்டர் பண்ணும்போது நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா, இங்கே இந்த கண்ட்ரோலர் வந்து இதில் வச்சுக்கோங்க, கிரவுண்டில் வச்சுட்டு இந்த ரூட் கண்ட்ரோலர் ரூட் நோட கூட நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கணும். ஸோ எனக்கு டைம் இருந்தால் நான் வந்து ஃபுல் கேரக்டர் கூட ஒரு தடவை வந்து நான் ரிக் பண்ணி காட்டுறேன். பட் இதுதான் ப்ராசஸ். இந்த ஹைரார்கியை வந்து நீங்கள் வந்து மெயினாக ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இந்த ஹைரார்கியை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணலாம். நார்மலாக ஹிப்பில் வந்து இந்த ரூட் நோடு வச்சுக்கணும். எல்லா நோடையும் வந்து ஹிப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஹிப்பில் தான் நம்ம வந்து ஃபுல் பாடியுமே கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அந்த ஹிப்பை மூவ் பண்ணாமல் எல்லாமே மூவ் ஆகும். அதனால வந்து ரூட் கண்ட்ரோல் வந்து ஹிப்பில் இருக்கும் நார்மலாக அனிமேஷன் ஹியூமனுக்கான ரிக் பண்ணும்போது. ஸோ இவ்வளோ தான் ரிக்கிங். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்காக ரிக்கிங்னால இதை சொல்லியிருக்கேன். எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கேரக்டர் எடுத்து ரிக் பண்ணி காட்டுறேன். அடுத்த வீடியோவில் வந்து இந்த எக்ஸ்பிரஷன்னா என்னென்னு பார்ப்போம். அதுவரை உங்களும் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். நன்றி.